வணக்கம். அதாவது இந்த திருத்தணி சிறுவன் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராகத்தான் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஏடிஜிபி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருக்கின்றார். நேற்று இரவு தாக்கல் செய்துள்ள அந்த மேல்முறையீட்டு வழக்கை பட்டியலிட்டு விரைந்து விசாரிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருக்கிறதை தொடர்ந்து வழக்கை நாளை பட்டியலிட்டு விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கின்றது. தற்பொழுது உச்சநீதிமன்ற விடுமுறை கால அமர்வுகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன. உச்சநீதிமன்ற விடுமுறையில் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த விடுமுறை கால அமர்வு இந்த வழக்கை நாளை பட்டியலிட்டு விசாரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 16 வயது சிறுவனை கடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தான் கூடுதல் காவல்துறை இயக்குனர் ஜெயராமனை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜெயராமனை காவலில் எடுக்க நீதிபதி டி வேல்முருகன் உத்தரவிட்டதை அடுத்து நீதிமன்றத்தின் தீர்ப்பானது அமலுக்கு வந்தது. இந்த கடத்தலில் ஜெயராமனின் பங்கு விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. கடத்தல் நடவடிக்கைக்கு அதிகாரப்பூர்வ வாகனத்தை வழங்கியதாக ஏடிஜிபி ஜெயராமன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. சிறுவனின் சகோதரர் தனுஷ் விஜயஸ்ரீ என்ற பெண்ணை அவரது குடும்பத்தின் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து கொண்ட பொழுது இந்த கடத்தல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. சிறுமியின் குடும்பத்தினர் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியை உதவிக்காக அணுகியதாக கூறப்படுகின்றது. இதன் மூலம் அந்த சமயத்தில் தான் இந்த கடத்தல் நடைபெற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றம் ஜெயராமன் நடவடிக்கைகளை நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றமானது விமர்சித்திருக்கின்றது. ஒரு பொது ஊழியராக ஒரு குற்றத்திற்கு உதவுகின்ற விளைவுகளை அவர் அறிந்திருக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமானது கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. மேலும் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியின் நடவடிக்கைகள் குறித்தும் கேள்வி எழுப்பிய நீதிபதி விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். நீதிமன்ற இந்த சூழ்நிலையில் தான் ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஏடிஜிபி ஜெயராமன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கின்றார் அவசரமாக. எனவே இந்த வழக்கானது நாளை விசாரணைக்கு வரும் என தற்பொழுது உச்சநீதிமன்றம் தெரிவிக்கின்றது. அதன் அடிப்படையில் நாளை இந்த விடுமுறை கால அமர்வில் இந்த வழக்கானது விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கலாம்.